ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கழிவுநீர் வடிகாலில் இருந்து வீடுகளில் உள்ள கழிவறை மூலம் விஷவாயு வெளியேறிய சம்பவத்தை தொடர்ந்து மக்கள் வெளியேற காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஏற்கனவே 72 வயது பெண்ணும் அவரது மகளும் உயிரிழந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியும் உயிரிழந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முகம் வழங்க கேட்கலாம். சண்முகம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கழிவறையில் விஷவாயு தாக்கி மூதாட்டி மற்றும் அவரது மகள் உட்பட 2 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒரு சிறுமி உயிரிழந்துள்ளார். அவர் பெயர் செல்வராணி, 15 வயது என தெரிவித்துள்ளனர். இவரும் விஷவாயு தாக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள இந்த புதுநகர் பகுதியில் உள்ள கழிவு வடிகாலிலிருந்து விஷவாயு கசிந்ததால் அப்பகுதியில் உள்ள அனைவரையும், அந்த தெருவில் உள்ள அனைவரையும் வெளியேற்றியுள்ளனர். மேலும் தற்போது தீயணைப்புத்துறை, பாதுகாப்புத்துறை மற்றும் காவல்துறை, நகராட்சி ஊழியர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் கழிவு நீரில் இருக்கக்கூடிய அந்த விஷவாயு தான் தாக்கி அவர்கள் உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் உடனடியாக அகற்றப்பட்டு அந்த கழிவு நீர் குழாய்களை உடைத்து வருகின்றனர். உடைத்து அதிலிருந்து விஷவாயுகள் தாக்காமல் இருக்க அங்கு இருக்கிறவர்களை மற்றும் அப்புறப்படுத்தி வருகின்றனர். தற்போது வரை 3 பேர் உயிரிழந்ததாகவும் 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் குலத்தொங்கன் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுகாதாரத்துறை முழு வீச்சில் இப்பகுதியில் கொண்டு வரப்பட்டு விசாரணை மற்றும் பாதுகாப்பு குறித்தான அனைத்து வேலைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திடம் மாவட்ட ஆட்சியர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். விஷவாயு தாக்கியதில் புதுச்சேரியில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.